ஹாய் ஆல். நான் டாக்டர் பவித்ரா. டாக்டர் எனக்கு அடிக்கடி வாய்ப்புண் வருது. இப்போ ஒரு புண்ணு வருது அப்டின்னா, அந்த புண்ணு ஆறுறதுக்குள்ளாட்டி அடுத்தது புண்ணு வந்துருது டாக்டர். அதேமாரி இந்த புண்ணு இருந்துட்டே இருக்கனால, வாயில ஒரு அஃபென்சிவான ஸ்மெல் இருந்துட்டே இருக்குது. இல்ல பேசும்போது, சாப்பிடும்போது, வாயில இந்த புண்ல படுறப்போ ஒரு சிவியரான பெயின் வருது. இந்த மாரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கு டாக்டர் அப்டின்னு சொல்லக்கூடியவங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது. இத வந்து பார்த்தோம்னா, ஆப்தஸ் அல்சர், கேன்கர் அந்த மாரி பல நேம்ஸ்ல இத சொல்லுவோம். இதுக்கான மேஜர் காஸ் அப்டின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ். அதாவது இப்ப சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் எல்லாத்துக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஆப்டஸ் அல்சர் வரக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி பிசிஓஎஸ். பிசிஓஎஸ்மே ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இதனால ஃபீமேல்ஸ்க்கு ஆப்டஸ் அல்சர் வரக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி டெஃபிஷியன்சிஸ்ன்னு பார்த்தோம்னா, பி12 டெஃபிஷியன்சிஸ், அயர்ன், ஃபோலிக் ஆசிட், ஜிங்க் இந்த மாரி டெஃபிஷியன்சிஸ்னால வரக்கூடிய அனீமியானால ஆப்டஸ் அல்சர் வரக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி இப்போ கிளினிக்ல நம்ம மேஜரா பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த வயிறு புண்ணுனால வரக்கூடிய வாய்ப்புண். அதாவது பெப்டிக் அல்சர்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புண்ணு தான் நம்ம அதிகமா கிளினிக்ல பார்க்குறோம். இந்த மாரி கண்டிஷன்ஸ்னாலயும் சான்சஸ் இருக்கு அதிகமா. அதே மாரி ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் இதனால வரலாம். அதே மாரி டென்டல் ப்ராப்ளம் அதாவது டீத்தோட லைனிங் அந்த பல்லோட அமைப்பு சீரா இல்லாதனால கன்டினியூஸா ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே இருக்கிறப்ப, அதனால வாய்ப்புண் வரக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த வாய்ப்புண்ணுக்கு பண்றதுன்னு பார்த்தோம்னா, பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் போடுறது. இல்ல லோக்கலா லிக்னோகைன் ஆயின்மென்ட் அப்ளை பண்றது. இது மாரி பண்றப்போ, அப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமே தவிர, அந்த ரெக்கரன்ஸயே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது இல்ல. அப்போ ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எடுக்கிறது மூலியமா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட்டான கியூர் தரும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய அப்சார்ப்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னால தான் வந்து டெஃபிஷியன்சிஸ் வருது. அப்போ ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எடுக்கிறது மூலியமா, அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய அப்சார்ப்ஷன் இஷ்யூஸ வந்து சரி பண்ணி, அது மூலியமா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அந்த டெஃபிஷியன்சிய சரி பண்றோம். அதே மாரி அதனால வரக்கூடிய மவுத் அல்சரையும், ரெக்கரன்ஸையுமே நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்றோம். டென்டல் ப்ராப்ளம் அதாவது டீத் லைனிங் ஒழுங்கா இல்லாததுனால வரக்கூடிய ஆப்டஸ் அல்சருக்கு கண்டிப்பா பேஷண்ட் டென்டிஸ்ட்ட விசிட் பண்ணி அந்த ப்ராப்ளம சரி பண்ணிக்கணும். இப்போ இதோட சேர்த்து டயட் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய சாதம் கஞ்சி எடுத்துக்கிறது, வெந்தயத்த ஊற வச்சு அந்த ஜூஸ் எடுத்துக்கிறது, ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கிறது, தேங்காய் பால் அதிகமா எடுத்துக்கிறது, அதே மாரி காரம், புளிப்பு இதெல்லாம் குறைச்சுக்கிறது மூலியமா இந்த டயட் பிளஸ் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ்னால நம்ம ஒரு கம்ப்ளீட் அண்ட் ஹெல்த்தி கியூர் வந்து பேஷண்ட்க்கு தரோம்.